Hi friends, welcome to Kutty Jofina English knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா question type sentence நம்ம பார்க்க போறோம். தமிழ் மீனிங்கும் சேர்த்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க friends. First question, what is your name? உங்க பெயர் என்ன அப்படினு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what is your name? What is your name? Second question, what do you like to do? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படினு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what do you like to do? What do you like to do? Third question, what time is it? டைம் என்னாச்சு அப்படினு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what time is it? What time is it? Fourth question, what is your favorite food? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படினு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what is your favorite food? What is your favorite food? Fifth question, what is your hobby? அதாவது நீங்க ஃப்ரீ டைம்ல வந்து என்ன பண்ணுவீங்க, எப்படி வந்து பொழுதுபோக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what is your hobby? What is your hobby? Next question, what is this? இது என்ன? இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை பார்த்து இது வந்து இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு what is this? What is this? Seventh question, what is the weather like today? இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது, அதாவது மேகமூட்டமா இருக்குதா இல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேக்குறோம்ல அது எப்படி கேட்கணும் what is the weather like today? What is the weather like today? Friends, இந்த இடத்துல வந்து நம்ம காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா climate அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இந்த இடத்துல வந்து என்ன வானிலைக்கு வந்து அதாவது வெதர் அப்படின்ற வெதர் வந்து எப்படி இருக்குது, வெதர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கிளைமேட்டிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எய்த் கொஸ்டின், வாட் ஆர் யூ வாட்சிங்? நீங்க என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல அதுக்கு வாட் ஆர் யூ வாட்சிங்? வாட் ஆர் யூ வாட்சிங்? நைன்த் கொஸ்டின், வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட விரும்புறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல அதுக்கு வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க, எதை பத்தி சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அதுக்கு வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? அதான் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது பார்த்து கேட்போம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? ஹூ அப்படின்னா யார், யூ அப்படின்றது நீங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்குறதா ஹூ ஆர் யூ. செகண்ட் கொஸ்டின், who is your best friend? உங்களுக்கு பிடித்த நண்பர் யார், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் who is your best friend? Who is your best friend? Third question, who is your favorite actor? அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா who is your favorite actor? Who is your favorite actor? Fourth question, who is your teacher? இப்போ உங்க பிள்ளைங்கள பார்த்து கேட்போம்ல உங்க கிளாஸ் மிஸ் யாரு, உங்க டீச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா who is your teacher? Who is your teacher? Fifth question, who like chocolates? யாருக்கெல்லாம் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கள பார்த்து கேட்போம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் who likes chocolate? Who likes chocolate? Fifth question, who is at the door? அந்த கதவு பக்கத்துல யார் நிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் who is at the door? Who is at the door? Seventh question, who cooks in your house? யார் உங்க வீட்டுல சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதே எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் who cooks in your house? Who cooks in your house? Who அப்படின்னா யாரு, cooks அப்படின்னா சமைக்கிறது, in your house அப்படின்னா உங்க வீட்டுல, உங்க வீட்டுல யார் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு who cooks in your house? Eighth question, who gave you that gift? யார் உனக்கு இந்த பரிசு கொடுத்தது, யார் இந்த gift வந்து உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் who gave you that gift? Who gave you that gift? Ninth question, who is singing this song? யார் இந்த பாட்டை பாடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாட்டை வந்து சொல்லிட்டு இந்த பாட்டை யார் பாடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதுக்கு who is singing this song? Who is singing this song? Who அப்படின்னா யார், is singing பாடிக்கிறது, this song இந்த பாட்டை யார் பாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது.
Who is singing this song? Last question. Who is sitting next to you? உனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது யாரு, உனக்கு அடுத்ததா உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல who is sitting next to you? Who is sitting next to you? Okay friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Have a nice day.